ராமனை மானுக்கு பின்னால் அனுப்பினேன். என் மைந்தனை திட்டிவிட்டேன். நான் இருக்கக்கூடாது, நான் இறந்து போக வேண்டும். ஒருவேளை பின்னால் ராமன் வந்து என்னை அழைத்து கொண்டு அயோத்திக்கு போனால் அயோத்தியிலே இருப்பவர்கள், நீ 1 ஆண்டு ராவணன் வீட்டிலே இருந்தாய், நீ கற்புக்கரசியாய் என்று கேட்டால் என்னுடைய கற்பை எப்படி நிரூபித்து காட்டுவேன்? இல்புகத்தக்கலை என்னில் யானுடை கற்பினை எப்பரிசு இழைத்து காட்டுகிறேன். இன்றைய தலைப்பென்ன? கற்பினை எப்பரிசு இழைத்து காட்டுகிறேன். வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொன்னா நான் கற்புக்கரசிங்கிறத நான் எப்படி நிரூபித்து காட்டுவேன்? அதனாலே செத்து போகலாம். இந்த சாகலாம்ங்கிற எண்ணம் எப்ப தெரியுமா வரும்? மனசு ரொம்ப உடைஞ்சு போனா வரும். சைக்கலாஜிக்கலா எல்லாம் போச்சு வேணாண்டா அப்பத்தான் வரும். அந்த நேரத்துல தப்பிச்சுட்டு அப்புறம் வராது. அந்த நேரத்துல போய் விழுந்துருவாங்க. இந்த தற்கொலை பண்ற போறா. ஒன்னு சொல்லி வைக்கிறேன், தற்கொலை பண்ணிக்கிட்டு எவனெல்லாம் இறந்தானோ அவனெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு வாழ வேண்டும் என்று விதி இருக்கிறதோ அவ்வளவு காலத்துக்கு மன நிம்மதி இல்லாமல் அங்கேயே சுற்றி கொண்டிருப்பான். தற்கொலை பண்ணிக்காம இருந்தா கூட நிம்மதியா இருந்திருக்கும். என்னமோ தற்கொலை பண்ணிக்கிட்டா நிம்மதின்னு இவன் பண்ணிக்கிறானா, அதுக்கப்புறம் கிடந்து தவிச்சு போயிடுவான். அதனாலே அது தவறு. இவன் என்ன நினைக்கிறா? செத்து போயிடுவான். கொடி, மாதவி கொடி எடுத்தா கழுத்துல மாட்டிக்கிட்டான். மேடை கீழே குதிச்சா முடிஞ்சு போச்சு. மேல இருந்து ஆஞ்சநேயம் பார்த்தானா, ஐயோ வெண்ண திரண்டு வர்ற பொழுது தாடி உடைஞ்சிரும் போல இருக்கே. இவ்வளவு தூரம் வந்தேன், சீதையை பார்த்துட்டேன், இறந்து போயிருவா போல இருக்கே, சுடுக்க கழுத்துல மாட்டி விட்டாலே, தொங்கினா என்ன பண்றது? பரணும் மெய் தீண்ட கூசுவான். அவளை பிடிச்சு நிறுத்த முடியாது, தொடப்படாது. ராம் 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 குதிச்சான், சுடுக்க தூக்கி போட்டான். இந்த பேரை கேட்டு 10 மாசம் ஆச்சு. எந்த பேரை? ராம் 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 ராம். 10 மாசம் ஆச்சு. இன்னைக்கு கேக்குது. நீ யாரா இருந்தா என்ன? நீ குரக்கா இருந்தா என்ன? அரக்கனாய் இருந்தா என்ன? என் நாதன் நாமன் சொல்லி என்னை உய்வித்தாய். நீ யார்? அம்மா, நான் மாருதி, நான் ராமதூதன், நான் ராமனுடைய அடிமை. உங்களை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அவர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? ரொம்ப நல்லா இருக்காரு. சொல்ல முடியுமா? நீ இங்கே இருக்கிற பொழுது உயிர் விட்ட மாதிரி அவர் உட்கார்ந்து இருக்காரு. அம்மா, இந்த ரோபோன்னு ஒன்று சொல்லுவாங்களே, அவர் அப்படித்தாம்மா இருக்காரு. ஆமாமா, எந்திர படிவம்னு கம்பன் சொல்றான். எந்திர படிவம்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எந்திரம் தான் தெரியும். எந்திர படிவமா தெரியும்? எந்திர படிவம்னா ரோபோட், அது பாட்டுக்கு உயிர் இல்லாம இயங்குற மாதிரி. அம்மா, உன்னை விட்டுட்டு அவன் தவிச்சு போயிட்டான். நீ இங்கே இருக்கிற பொழுது அவன் எந்த உயிரை விட முடியும்? உயிர் இங்கே தானே. இவளுக்கு கண்ணீர் வருது. கண்டனன் அனுமனும் கருத்தும் உன்னின எண்ணினான், கொண்டனன் துணுக்கம் மெய்தீண்ட கூசுவான், அண்டர் நாயகன் அருள் தூதன் யான் என தொண்டைவாய் மயிலினை தொழுது தோன்றினான். இவளுக்கு சந்தோஷம். தன் வரலாறு பூரா சொன்னான். ராமர் இப்ப எப்படி இருக்காரு? அவர் திருமேனி எப்படி இருக்கு? அம்மா, முகத்தை தாமரைன்னு சொன்னா கண்ணு சண்டைக்கு வந்துடும். நானும் தாமரை தானே. அவன் நடையை ஏறுபோல் பீடு நடையினா யானை சண்டைக்கு வந்துடும். நானும் ராமன் மாதிரி தானே. அம்மா, 2 அடையாளம் சொல்றேன், சொல்லு. இந்த இங்கே இருன்னு சொன்ன உடனே நீங்க கோபத்தோட மர உரிய உடுத்திக்கிட்டு வந்தீங்களாமே, நினைப்பு இருக்கா? புரியுதா? 2 பேருக்கும் ரகசியமா தெரிஞ்ச அடையாளம். இவன் எவனாவது வந்து திருப்பி ராவண மாதிரி தூக்கிட்டு போயிட்டான்னா அடையாளம். 2வது, இந்த கோட்டை வாசலை தாண்டறதுக்கு முன்னால காடு எங்கே இருக்குன்னு கேட்டீங்களாமே? ஆமா, கேட்டேன். இந்த சுமந்திரங்கிட்ட நான் வளர்த்த கிளியவன் நாகனவாய் பறவையையும் என் தங்கச்சிகளை எல்லாம் பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்கன்னு அம்மா சொன்னீங்களாமே. கண்ணீர் வந்துருச்சு. 14 வருஷம் ஆச்சு. 13 வருஷம் முடிஞ்சு 14வது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ பெரியாழ்வார் ஒரு அடையாளம், அது கம்பன்ல இல்லை. பெரியாழ்வார் அடையாளம் என்ன தெரியுமா? ராமனும் சீதையும் விளையாண்டாங்களாம். விளையாடுற பொழுது என்ன தெரியுமா? அதுல பந்தயம், யாரு தோத்து போறாங்களோ அவங்கள ஜெயிச்சவங்க மரத்தோட சேர்த்து கட்டிடணுமா. ராமன் தோத்து போயிட்டான். தோத்து போகல, தோத்தாப்புல விட்டு கொடுத்தான்.
அது அங்க வாழ்க்கை ரகசியம். எங்க செட்டி நாட்டுல இந்த கல்யாணம் பண்ணன உடனே குலம் வாழும் பிள்ளைன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது என்ன தெரியுமா? அது இந்த நவநீத கிருஷ்ணன் மாதிரி தவழ்ந்த கண்ணன். அதை குடத்துக்குள்ள போடுவாங்க. கணவன் மனைவி 2 பேரும் உள்ள கையை விட்டு எடுக்கணும். போட்டு யார் எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். பெரும் பகுதி கணவன் எடுக்க மாட்டேன், விட்டு கொடுத்து. புரியுதா? வாழ்க்கை விட்டு கொடுக்கறது தாங்க, போட்டி போடுறது இல்ல. யார் விட்டு கொடுக்கிறானோ அவன் ஜெயிக்கிறான், எவன் விட்டு கொடுக்கலையோ அவன் தோற்று போகிறான். இப்ப யாரு ஜெயிச்சா? சீதை ஜெயிச்சுட்டா. ராமனை கட்டணும், கயிறு வேண்டாம், மல்லிகைப்பூவால கட்டுனாளாம். அவனை மரத்துல கொண்டே வச்சு மல்லிகைப்பூவால கட்ட, அவன் இவளை கையினால கட்டிக்கிட்டானா. அவன் கட்டுப்பட்டதை விட இவள் கட்டுப்பட்டது இனிச்சுதான். யாரு சொல்றா? பெரியாழ்வார். நேரம் இல்ல, நான் பாட்டுக்கிட்ட எல்லாம் போகல. சீதைகிட்ட மோதிரத்தை கொடுத்தான், அடையாளம் வேணும்ல. பார்த்தாள்ல, ஆகா, பாம்பு மாணிக்கத்தை இழந்த பாம்பு திரும்பவும் மாணிக்கத்தை பெற்றது போலே. பாம்புக்கு நாகரத்தினம்னு ஒண்ணு தலையில இருக்குன்னு தெரியுமா? எந்த பாம்பு கடிக்காமல் இருக்கிறதோ அதுக்கு விஷமெல்லாம் ஏறி நாகரத்தினம்னு மேல இருக்கும். ராத்திரி நேரத்தில் அதை வெளியில எடுத்து வச்சு அந்த வெளிச்சத்தில் அது அந்த பகுதியில் உள்ள பூச்சிகளை சாப்பிடும், திரும்ப முழுங்கிடும். நாகரத்தினம் தொலைஞ்சு அதுக்கு உயிர் போயிடும். இப்போ அந்த நாகரத்தினம் கிடைச்ச மாதிரி இழந்த மணி புற்றரவு எதிர்ந்த தெனலானாள், பழந்தனம் இழந்தனம் படைத்தவரை ஒத்தாள். அப்பா சம்பாதிச்சு விட்டு போன சொத்து கேஸ்ல எவனோ எடுத்துக்கிட்டேன். இவர் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு இப்ப கேஸ் இவருக்காகி திரும்ப வந்துருச்சு. பழந்தனம் இழந்தனம் படைத்தவரை ஒத்தாள், குழந்தையை உயிர்த்த மலடிக்கு உவமை கொண்டாள். வயிற்றிலே திருவயிறு வாய்க்கலன்னா இப்ப குழந்தை பிறந்துருச்சு. உழந்து விழி பெற்றதோர் உயிர் பொறையும் ஒத்தாள், உழந்து விழி பெற்றதோர் உயிர் பொறை. கண்ணு போய் திரும்ப வந்தா எப்படி இருக்கும்? எடுத்தா இந்த மோதிரத்தை நெஞ்சில வச்சா கண்ணீரால குளிப்பாட்டுனா. ஏன்? அரக்கர்கள் பாவம் பண்ணின ஊரு, இந்த ஊருக்கு இது வந்திருக்கு, என் கண்ணீரால இதை குளிப்பாட்டுறேன். அப்பா, ராமன் கிட்ட இருந்து தூத வந்துட்டான். சீதைக்கு நிம்மதி. சீதைய பார்த்துட்டேன், ஆஞ்சநேயனுக்கு நிம்மதி. சுந்தரகாண்டம் கேட்டான், நமக்கெல்லாம் நிம்மதி. அதாங்க நிம்மதி. பார்க்கிற ஆஞ்சநேயனை, ஆஞ்சநேயா நீ இன்னைக்கு மாதிரி இருடா, இன்னைக்கு மாதிரி இரு. பாடிய பனைத்தோள் வீர துணையிலேன் பரிவு தீர்த்த வாடிய வள்ளலே யான் மறுவிழா மனத்தேன் என்னில் ஊழி ஓர் பகலாய் எண்ணும் ஆண்டலாம் உலகம் ஏழும் ஏழும் வீ உற்ற ஞான்றும் இன்றென இருத்தி என்றாள். உலகமெல்லாம் அழிஞ்சாலும் இன்னைக்கு மாதிரி இருறா. ஏங்க நம்ம எப்படி வாழ்த்துவோம்? என் காலில் ஒரு 5 வயசு பைய விழுந்தேன், என்ன சொல்லுவேன்? நல்லா படிப்பு வரணும், படிச்சுட்டேன். +2 பாஸ் பண்ணி வந்துட்டேன். இப்ப காலில் விழுகிறேன், நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். ஆமா, பெரிய பெரிய உயிரே அதிரையில் நிக்குது, ராஜ்யங்களே அதிரையில் நிக்குது. நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன், MBBS சீட்டு கிடைச்சிருச்சு, பாண்டிச்சேரியில ஜிப்மர்ல டாக்டரா வந்துட்டேன். இப்ப என்ன சொல்லுவேன்? நல்ல பொண்ணு கல்யாணம் ஆகணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிறேன், நல்ல புள்ள பெறணும். இல்லாததை சொல்லித்தானையா வாழ்த்தனேன். இந்த ஆஞ்சநேயங்கிட்ட என்ன இல்லை? எல்லாம் மனச ராமன்ட்ட கொடுத்து விட்டா எல்லாம் இருக்கு, மனசு நிம்மதி. இவன்கிட்ட என்ன இல்லை நான் சொல்லி வாழ்த்துறதுக்கு? அதனால இன்று போல் என்றும் வாழ்க. இன்றென இருத்தி என்றால் உலகம் ஏழும் ஏழும் வீ உற்ற ஞான்றும் இன்றென இருத்தி என்றால் சிரஞ்சீவி. 7 பேர் சிரஞ்சீவி. 1 அஸ்வத்தாமா துரோணர் பிள்ளை, 2 மகாபலி சக்கரவர்த்தி, 3 வியாச பகவான், 4 விபீஷணன், 5 கிருபர், 6 பரசுராமன், 7 ஆஞ்சநேயன். ஆஞ்சநேயனுக்கு அழிவே கிடையாது. ஆமா, நான் வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சு? சீதை கேட்கிறா. ஆஞ்சநேயன் சொல்றான், அங்கே ராமன் லக்ஷ்மணனை பார்த்தான், அதுக்கப்புறம் ஜடாயுவை பார்த்தார்கள், எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தான். தேடுனா மானுங்கிற பேரே அவனுக்கு கோபத்தை உண்டாக்கிட்டு கடலை. ஆமா, நீ எப்படி கடலை தாண்டின? தாண்டில வந்த எப்படி விஸ்வரூபத்தை காமிச்சா? ஒடுக்கிக்கோ ஒடுக்கிக்கோ. அம்மா சொன்னா புள்ள கேட்கணும்ல. அந்த காலம் அப்படித்தான். இன்னைக்கு புள்ள சொல்லித்தான் அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த காலம் 7-8 பிள்ளைங்க எல்லாத்தையும் ஒழுங்கா வளர்த்தான். இன்னைக்கு ஒத்த பிள்ளை செல்லம் கொடுத்தே கெடுத்து விட்டான். கெடுத்து விட்டோமா இல்லையா?
ஒத்த பிள்ளைய வளர்க்க துப்பு இல்லாம கெடுத்து விட்டான் இந்த காலத்துல. அம்மா சொன்ன உடனே குறைச்சுக்கிட்டான். முக்கியமான செய்தி இப்போ ஒண்ணு சொல்ல போறேன். என்ன தெரியுமா? அம்மா, நான் சுக்ரீவன்ட்ட வேலைக்காரி. அம்மா, என் தோல்ல ஏறிக்கிறியா? கொண்டே விட்டுறேன். சொல்லலாமா? இவனுக்கே தெரியும் அவ வரமாட்டாள்னு. ராமன் என்ன நினைப்பான்? பார்த்துட்டு வந்துருவான்னு நினைப்பான். நினைச்சான்ல. ஏன் இப்படி கேட்கிறான் ஆஞ்சநேயன்? தாயே, என் தோல்ல ஏறிக்கோ. இப்படியே ஒரு ஜம்ப் பண்ணுவான். கொண்ட உடனே ராமன் திருவடியில சேர்த்துப்படுறேன். ஆஞ்சநேயா, இந்த அசோகவனத்திலே உள்ள மரத்திலே உள்ள பழத்தை சாப்பிட்டியா? என்னம்மா, அதனாலதான் உனக்கு இந்த திருட்டு புத்தி வந்திருக்கு. என்ன சொல்ற? திருடன் வீட்டுல சாப்பிட்டா திருட்டு புத்தி வரும், அறிவாளி வீட்டுல சாப்பிட்டா அறிவு வரும். ராவணன் என்ன தூக்கிக்கிட்டு வந்தான், ராமனுக்கு தெரியாம திருடிக்கிட்டு வந்தான். ராமன் இங்க வந்து ராவணனை கொன்று என்ன தூக்கிக்கிட்டு போகணுமே தவிர நீ மட்டும் என்ன தூக்கிக்கிட்டு போனா அது திருட்டு. ராவணன் பண்ண திருட்டு மாதிரி ராமனும் அனுமன் மூலம் என்ன திருடிக்கிட்டு போனா அவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம்? இந்த பொண்ணு எப்படி பேசுது? என்ன என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் என்ன இங்கேருந்து வர முடியாமலா இருக்கிறேன்? அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன். அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசென்று வீசினேன். இலங்கை எனக்கு எம்மாத்திரம்? சுட்டு விடுவேன். இலங்கை மட்டுமில்ல, உலகத்தை எல்லாம் சுட்டு விடுவேன். இவன் நினைக்கிறான் 10 மாசமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? தோசையா சுட்ட? கேட்பான்ல, கேட்கல. பார்க்கறான், பதில் சொல்றான். அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன். ராமனுக்கு வில்லு வேணும், ஆஞ்சநேயன் வேணும், சுக்ரீவன் வேணும், அங்கதன் வேணும், தம்பி லக்ஷ்மண வேணும். எனக்கு ஒரு வார்த்தை போதும். அங்கதான் பொண்ணு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறா. ஒரு பெண்ணுடைய ஆற்றலை நமக்கு காட்டியவள் சீதாதேவி. அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன். ஏன் சுடலே? அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசு என்று வீசினேன். நாளைக்கு 4 பேர் என்ன சொல்லுவான்? ராமன் பெண்டாட்டிய ராவணன் தூக்கிட்டு போனா, அவளா தப்பிச்சு வந்துட்டா, இவனுக்கு எதுக்குடா வில்லு? இது கோதண்டம் இல்ல, வெறுந்தண்டம்மா சொல்லுவானா இல்லையா? இப்ப புரியுதா? சிறை இருந்த செல்வியா, சிறைப்பட்ட செல்வியா? சிறை இருந்த செல்வி. சிறைப்பட்டாள்னா என்ன அர்த்தம்? ராவணனை விட்டு தப்பிக்க முடியலன்னு அர்த்தம். சிறை இருந்தாள்னா வேணும்னே உட்கார்ந்து இருக்கா. ராமன் வரணும், என்னை காப்பாத்தணும், அது வரைக்கும் நான் இங்கே இருப்பேன். தூது நடந்தான் ஏற்றம் கூறுவது மகாபாரதம், சிறை இருந்தால் ஏற்றம் கூறுவது ராமாயணம். கம்பீரமா நிற்கிறார். பெண்ணிற் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின். ஆமா, இந்த ஆஞ்சநேயன் ஏன் இப்படி கேட்டேன்? தோல்ல ஏறிக்கன்னு சொல்லலாமா? ஆஞ்சநேயன் விவரமான ஆளு. அடுத்தாப்புல சொல்றா, ஆஞ்சநேயா, இன்னும் 1 மாசம் இங்கே இருப்பேன். அதுக்குள்ள ராமன் வந்து என்னை அழைத்து செல்ல வேண்டும். 1 மாதத்துக்கு மேல் ஆகிவிட்டால் எனக்கு எள்ளும் தண்ணீரும் இறைக்க சொல். சந்தோஷம் ஆஞ்சநேயனுக்கு. ஏன் நம்ம போட்டது கரெக்டா வந்துருச்சு. என்ன தெரியுமா அவனுக்கு சந்தேகம்? நான் பாட்டுக்கு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் இவ திருப்பியும் மாட்டிக்கிட்டாள்னா என்ன பண்றது? இந்த தற்கொலை நினைப்பு விடாது. புரியுதா? இவள்கிட்ட சத்தியம் வாங்கணும். அதுக்காகத்தான் என்ன சொன்னா, தோல்ல ஏறிக்கோ, தூக்கிக்கிட்டு போறேன். நான் 1 மாசம் இருப்பேன். அப்பாடா போதும், 1 மாதத்துக்குள்ள ராமன் இங்க வந்து காப்பாத்தி விடுவான். என்ன கெட்டிக்காரன் பாருங்க. 1 மாசம், இன்னும் ஈண்டு 1 திங்கள் இருப்பல் யான். இல்லைன்னா அதுக்கப்புறம் எனக்கு எள்ளும் தண்ணீரும் இறைக்க சொல். என்னுடைய தோழிகளுக்கெல்லாம் சொல். கடைசி ஒருவேளை நான் இறந்து போனால் சிறக்கும் மாமியர் மூவர்க்கும் சீதை இறக்கிறாள், வணங்கினாள் என்று சொல்.